மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான பரிசுத்தமுள்ள என் சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கர்த்தருடைய நாளில் நீங்கள் அவரை பணிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் இருதயம் ஆயத்தமாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணமான கிருபை உங்கள் அனைவர் மீதும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த புதிய ஏற்பாடு எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த தகவல் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம். ஆபிரகாமை சந்தித்த மெல்கிசேதேக் என்ற ராஜா ஆசாரியனை குறித்து நாம் படிக்கிறோம். நாம் ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12வது அதிகாரம்
முதல் 4 வசனத்தில் கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். 12ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு போனவன் 14ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மிகவும் மாறி இருந்தது. அவனுக்கு செல்வமும் வேலைக்காரனும் ஏராளமாயிருந்தார்கள். அவனுடைய உறவினனாகிய லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய செல்வத்தையும் அந்த காலத்தில் 5 ராஜாக்கள் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் கூட்டணியாக வந்து அந்த தேசத்தை கொள்ளையடித்து லோத்துவையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய குடும்பத்தையும் சிறையாக பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த தகவல் ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. தேவன் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய செல்வத்தையும் அந்த 5 ராஜாக்கள் பிடுங்கி கொண்டு ஓடி போனார்கள் என்ற தகவலை கேட்டபோது அவன் என்ன செய்தான்? அதுதான் நமக்கு இன்றைய செய்தி. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம் உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோட்டிடுங்கள். இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புரியுதுங்களா? இடுக்கண்ணில் உதவுவதற்காகத்தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம சகோதரர்களாக இருப்போம். ஆனால் இந்த காலத்தில் மனிதர்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு தன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளை கைவிடுவதையும் மறந்து விடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்காங்க. அண்ணன் தம்பிகள் ஒருவர் நேசிப்பதில்லை. அண்ணன் ஏழையாக இருந்தால் தம்பி காப்பாற்ற மாட்டான். தம்பி ஏழையாக இருந்தால் அண்ணன் காப்பாற்ற மாட்டான். தம்பிக்கு ஒரு அவமானம், ஒரு சிக்கல் என்றால் அண்ணன் முன்னால் வரமாட்டான். அப்படியே அவன் முன்னால் வந்தாலும் அவனுடைய மனைவி அதை தடுத்து விடுவாள். இதுதான் இன்றைய குடும்ப சூழல். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். The brother is born to save and rescue his brother. நம்ம அப்படி இருக்கிறோமா? இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர்கள் சோதேமின் குமாராவில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதேமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேன் ஆகிய ஆபிரகாமிடத்திலே வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கலோக்கும் அநேகருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எபிரேயனுடைய சமனான பூமியிலே குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோட்டிடுங்கள். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கை என்பது என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். எப்பொழுது புயல் வரும், எப்பொழுது சுனாமி தாக்கும், எப்பொழுது வியாபாரம் அடிமட்டமாய் கெட்டுப்போகும், தொழில் நஷ்டமாகும், எப்போ நமக்கு வியாதியை தாக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியல. சடுதியாக நடக்கிறது. இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய தூரத்து உறவினரும் அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வங்களும் எல்லாவற்றையும் அந்த ராஜாக்கள் கொள்ளையடித்து கொண்டு போன போது ஆபிரகாம் என்ன செய்தார்? நீதிமொழிகள் 17 படித்தோம். இடுக்கண்ணிலே உதவுவதற்காக தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரர்களே, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில்
ஆபிரகாம் தன் மனைவியோட அவன் புறப்பட்டு போனானே, கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதாக சொன்னார். எவ்வளவு ஆசீர்வதித்தார் என்ற ஒரு தகவல் இந்த வசனத்திலே இருக்கிறது. அதாவது 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 318 வேலைக்காரர்கள் அவன் வீட்டில் இருந்தாங்களாம். நீங்கள் அது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 318 சர்வன்ட்ஸ். ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது தனியாக போனான். 318 வேலைக்காரர்கள் இப்பொழுது எங்கிருந்து வந்தாங்க? அப்போது எவ்வளோ பெரிய செல்வந்தனாக அவன் இருந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையின் கீழே பொன்னையும் வெள்ளியும் மிருகங்களையும் வீடுகளையும் நிலங்களையும் வேலைக்காரர்களையும் கர்த்தர் கொடுப்பார். வேதாகமும் ஆசீர்வாதத்தின் புத்தகம். நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சாபத்தை விரும்பினால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறான். ஆனால் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இது போதும் அப்படின்னு அவன் இருமாந்து இல்லாமல், தன்னுடைய சகோதரன் வேதனைப்படுகிறான், அவனுடைய வீட்டில் ஒருவரும் இல்லை, எல்லாம் போய்விட்டது, எல்லாம் கொள்ளை போனது என்று கேள்விப்பட்ட போது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு அந்த சேனையை துரத்தி கொண்டு போனான் என்று நாம் படிக்கிறோம். அந்த 5 ராஜாக்களை துரத்தி கொண்டு போனான் என்று படிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். ரெஸ்கியூட் ஆல், ரிட்ரிவேட்டட் ஆல், எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டு வந்தான். வாழ்க்கையில் தோற்று போவதும் இழந்து விடுவதும் தொலைத்து விடுவதும் நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. பெரியவங்க சொல்கிறாங்க, இந்த வீடெல்லாம் என்னுடையது, இந்த நிலமெல்லாம் என்னுடையது, இந்த பொருளெல்லாம் என்னுடையது, இப்பொழுது என்ன? எல்லாம் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்ததை காப்பாற்றணும், அதை திருப்பி கொண்டு வரணும். நாம் இழப்பதற்காக கிறிஸ்தவர்களாக இல்லை, நாம் இருப்பதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறதுனால்தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்ல முடியும். அதனால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாமே பிச்சைக்காரர்களாக இருந்தால் நிஜமான பிச்சைக்காரர்களுக்கு எப்படி நாம் உதவி செய்வது? நாமே ஏழைகளாக இருந்தால் இந்த உலகத்தாரை உடுத்துவது எப்படி? அவர்களை காப்பாற்றுவது எப்படி? ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இந்த காலையில் ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். He rescued all, he retributed all, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானான். சில சமயங்களில் நம்ம போய் பெருக்கி வாரி எடுத்துகிட்டு வரும்போது அதில் எதையாவது விட்டுட்டு வந்துடுவோம். முக்கியமான ஒரு பொருளை தொலைச்சிடுவோம், எதையாவது ஒன்று இழந்துருவோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு கை குழந்தையோ அல்லது ஒரு பொருளோ அல்லது ஒரு தங்கமோ வெள்ளியோ அல்லது ஒரு மனிதனோ மிருகமோ ஒன்றும் அவன் இழக்கவில்லை. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த காலையில் என் அன்பு தாயே தகப்பனே, உன் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம், உன் சகோதரன் இழந்தவைகளை எல்லாம் திருப்பி கொள்ளும் அதிகாரத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். You have the authority to rescue and retrieve everything which you have lost. அவைகளை திருப்பி கொள்ள வேண்டும் என்று இன்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி அவன் திருப்பி கொண்டு வரும்போது கர்த்தர் அவனை சந்தித்தார். அதே போல் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தின்படி நாம் நடக்கும்போது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவர்களிடத்தில் அன்பு கூறும்போது, நாம் நம்முடைய குடும்பத்தை நன்றாக பராமரிக்கும் போது, நம்முடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றும் போது, அவர்களுக்காக உதவி செய்யும் போது கடவுள் அதை விரும்புகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You better understand, when you help your brother and sister, God pleases in you. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படி அவன் திரும்பி வரும்போது தான்
இந்த மெல்கிசேதேக் என்ற மனிதனை அவர் சந்திக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து பைபிளில் எபிரேய புத்தகத்தில் ஒரு சில குறிப்புகளை நம்ம படிக்கிறோம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது சாலோமின் ராஜா, இந்த இடத்துல சாலோம் என்பது எருசலேமுக்கு இன்னொரு பெயர். ஆரம்ப காலத்தில் எருசலேமை சாலோம் என்று தான் அழைச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு ராஜான்னு சொன்னால் அது வேற ஒரு விதமான கேட்டகரி. பிரீஸ்ட், ஆசாரியன் என்று சொன்னால் அது வேற விதமான ஒரு கேட்டகரி. ஆசாரியன் பலி செலுத்துகிறவன், ராஜா ஆட்சி செலுத்துகிறவன். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு ராஜாவாகவும் இருக்கிறான், ஆசாரியனாகவும் இருக்கிறான். ராஜாவாக மனிதர்களை ஆளுகிறான், ஆசாரியராக தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். ஒரு விந்தையான ஒரு மனிதனை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். இவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக புதிய ஏற்பாட்டிலே பேசப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய முன் அடையாளமாக பேசப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் அடையாளமாக பேசப்பட்டிருக்கிறான். அதை நாம் எண்ணி பார்க்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் சங்கீதம் 110:4 நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இந்த மெல்கிசேதேக் இருக்கிறார். இப்பொழுது எபிரேயர் 7வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார், மகிழ்ச்சியோடு வருகிறார், தன் குடும்பத்தோடு வருகிறார், தன்னுடைய வேலைக்காரர்களாகிய 318 மனிதர்களோடு வருகிறார், எல்லா பொருட்களையும் ஏற்றி கொண்டு வருகிறார், வெற்றி வீரராக வருகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதீசில் உள்ள கனியை நான் புசிக்க கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு ஓவர் கம்மர், ஜெயிக்கிறவராக இருக்கணும். ஆபிரகாம் ஒரு ஜெயிக்கிறவனாக திரும்பி வருகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்பொழுது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதித்தான். இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க, தாத்தா பாட்டி பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. அதாவது ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு ஒரு முறை இருக்குது. பெரியவன் சிறியவன் என்ற அந்த 2 வார்த்தை உங்களுக்கு தெரியும். அதில் பெரியவன் தான் சிறியவனை ஆசீர்வதிக்க முடியும், சிறியவன் பெரியவனை ஆசீர்வதிக்க முடியாது. த கிரேட்டர் ஹேஸ் டு பிளஸ் த லெஸ்ஸர், இதுதான் ரூல். அப்படி பார்த்தா மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். பாருங்கள், எபிரேயர் 7வது அதிகாரம் 7வது வசனம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அதாவது சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். சகோதரர்களே, இந்த ஆபிரகாமுக்கு பெரியவனாகிய மெல்கிசேதேக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தான்? அந்த ஆசீர்வாதம் கண்ணில் பார்க்க முடியுமா? அந்த ஆசீர்வாதத்தை கண்ணால் பார்த்து கையால் வாங்க முடியுமா என்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும். நிச்சயமாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, கவனியுங்கள், அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இங்கே
மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது தேவன் யாராக இருக்கிறார், அவருடைய அதிகாரம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அவருடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்கிறது, அந்த தேவனால உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்க வல்லமை இருக்கிறது என்று சொன்னான். இன்றைக்கும் உன்னுடைய சத்துருவை தேவனுடைய கைக்கு கொண்டு வருவார். உன்னுடைய எதிரே உன்னுடைய காலண்டை கொண்டு வருவார். தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். He can bring your enemies to your feet. இந்த காலையில் என் மகனே மகளே, நீ கவலை கொள்ளாதே, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்த போது அதை ஆபிரகாம் கண்ணால் பார்த்தானா? ஆம். ஏன்னா அவன் என்ன கொண்டு வந்தான்? மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். He brought bread and wine. அப்பத்தை கண்ணால் பார்க்கலாம், கையால் தொட்டு பார்க்கலாம். திராட்சை ரசத்தை கண்ணால் பார்க்கலாம், அதை சுவைத்து பார்க்கலாம். சகோதரர்களே, உங்களுடைய மனதில் ஞாபகம் வருகிறதா? ஒரு வெளிச்சம் போல தெரிகிறதா? இந்த அப்பம் திராட்சை ரசம் நம்ம இங்கே படிக்கிறோம், அது எதை பற்றி படிக்கிறோம்? அது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி இராவு விருந்தில் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அப்பத்தை எடுத்து, இது என் சரீரம் என்று கொடுத்தார், இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய உணவாக, ஆவியின் உணவாக, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. சகோதரர்களே, இதைத்தான் ஒரு அடையாளமாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டான். ஜெயம் கொள்கிறவனாக பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் வெகுமதியாக பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்த ஆபிரகாமுக்கு ஒரு பொன் பரிசாக கொடுக்கப்படல, ஒரு வெள்ளி பரிசாக கொடுக்கப்படல, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கப்பட்டது. அதுபோல் இன்றைக்கு திருச்சபையில் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் உங்கள் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது, ஜெயத்தின் அடையாளமாக இருக்கிறது, உங்கள் சாதனையின் அடையாளமாக இருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் உங்கள் கையிலே விழுந்திருக்கிறதை அது காட்டுகிறது. சகோதரர்களே, இந்த காலை உங்களை மாற்ற வேண்டும். ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள வேண்டும். நஷ்டத்திலிருந்து நீங்கள் கரையேற வேண்டும். உங்கள் அடமானத்திலிருந்து நீங்கள் கரையேற வேண்டும். நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற வேண்டும். வாழ்க்கை முழுவதும் கையை காட்டி, அது என்னுடைய நிலம், அது என்னுடைய வீடு, அது என்னுடைய பொருள், அது என்னுடைய வாகனம், அது என்னுடைய வேலை, அது என்னுடைய பிழைப்பு என்று அடையாளம் காட்டுகிறவர்களாக இல்லாமல் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ராயேலே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவதாக தந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறேன். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்ற அந்த தகவல், அவனுக்கு எதிர்கொண்டு போன மெல்கிசேதேக்கு அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் தந்து பாராட்டினான் என்ற அந்த தகவல் எங்களை மிகவும் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த காலையில் உமது ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். உமது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பின மக்களாக வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?